Good morning, students. The next topic is Human Rights Committee. ஓகே, ஹியூமன் ரைட்ஸ் கமிட்டி நம்ம ஆல்ரெடி ஹியூமன் ரைட்ஸை பற்றி படிச்சுட்ருக்கோம். ஸோ அப்போ அதுக்காக ஒரு கமிட்டி, இட் இஸ் எ குவாசி ஜுடிஷியல் பாடி. அதாவது ஒரு கால் பாகம் வர இந்த ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஒரு கோர்ட்டு, அதாவது ஒரு கோடதியோட அதே சேம் ப்ராசஸ் பண்ணுறது தான் ஹியூமன் ரைட்ஸ் கமிட்டி. இப்போ நம்மலாம் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லாம் கேட்டிருப்போம், நிறைய கேட்டுட்ருக்கோம். ஸோ தட் இஸ் அதுதான் நம்ம வந்துட்டு ஹியூமன் ரைட்ஸ் கமிட்டி அப்படிங்கிறது. இட் இஸ் எ குவாசி ஜுடிஷியல் பாடி. இட் இஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை தி இன்டர்நேஷ்னல் கோவெனன்ட் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். അതായത് ഇൻ്റർനാഷണൽ ലെവലിൽ സിവിൽ ആൻഡ് പൊളിറ്റിക്കൽ റൈറ്റ്സ് അതിൻ്റെ ബേസിസിലാണ് ഈ ഹ്യൂമൻ റൈറ്റ്സ് കമ്മിറ്റി എസ്റ്റാബ്ലിഷ് ചെയ്തിട്ടുള്ളത്. ஆல்ரெடி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரைட்ஸு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அப்போ அது எல்லாமே வந்து இந்த சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸோட பேசிஸில் தான் க்ரியேட் பண்ணது. ஓகே, இதனுடைய காம்போசிஷன் அப்படின்றது வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் 18 எக்ஸ்பர்ட்ஸ். அதாவது இதில் மொத்தம் வந்துட்டு இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிட்டியில் 18 எக்ஸ்பர்ட்ஸ், டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் 18 எக்ஸ்பர்ட்ஸு இதுக்குள்ளே இருப்பாங்க. நோ மோர் தென் ஒன் நேஷ்னல் ஆஃப் தி சேம் ஸ்டேட். அதாவது ஒரு ஸ்டேட், அதாவது மோர் தென் ஒன் நேஷ்னல் ஸ்டேட், அதாவது ஒன்றில் கூடுதல் ஒரு நேஷன்ஸில் இருந்தும், அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிறதுனால அதில் ஒரு ஸ்டேட்லேருந்து ஒன்றில் கூடுதல் ஆளுங்க வந்துட்டு இருந்திருப்பாங்க. தி மெம்பர்ஸ் ஆர் எலெக்டட் டு தி கமிட்டி இஸ் எ பார்ட்டி டு தி கேஸ். அதாவது ஒரு கேஸோட பேசிஸில் தான் இங்கே வந்துட்டு மெம்பர்ஸு எலெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, இதான் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை ஷார்ட்டாக நம்ம வந்துட்டு சொல்கிறது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஹியூமன் ரைட்ஸ் இன் இந்தியா. அதாவது இந்தியில் ஹியூமன் ரைட்ஸினை குறித்து சாதாரண இப்போ எல்லா ராஜ்யங்களிலும் எல்லா நாடுகள்லையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பர்டிகுலர் ரிலீஜன், ஒரு பர்டிகுலர் கல்ச்சர், அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ அரபு நாடு அப்படின்னாங்கன்னா எல்லாமே முஸ்லீம்ஸாக இருப்பாங்க, யூஎஸில் அந்த மாதிரி எல்லாம் கிறிஸ்டியனிஸாக இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி அப்போ நம்ம இந்தியா மட்டும் அதுலேருந்து வித்தியாசமானது. அப்போ ஹியூமன் ரைட்ஸ் இன் இந்தியா இஸ் அன் இஷ்யூ காம்ப்ளிகேட்டட் பை தி கண்ட்ரிஸ் லார்ஜ். அதாவது பல காரணத்தினால இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இட்ஸ் எ லார்ஜ் சைஸ். அதாவது நம்மளுடைய இந்தியா அப்படிங்கிறது இந்தியா சைஸ்லேயே, அதாவது பரப்பளவுலேயும் ரொம்ப பெருசு. அதே மாதிரி பாப்புலேஷன்லேயும் நம்ம வந்துட்டு ரொம்ப ஹை பாப்புலேஷன் இருக்குது. பின்ன வைட் ஸ்ப்ரெட் போவர்ட்டி, போவர்ட்டியில் அதுவும் வறுமை அப்படின்றதும் நம்ம இந்தியாவில் ரொம்ப கூடுதலாக இருக்குது. லேக் ஆஃப் ப்ராப்பர் எஜுகேஷன், ப்ராப்பரான எஜுகேஷனோட குறைவு, ஆஸ் வெல் அஸ் டிவோர்ஸ் கல்ச்சர்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் கல்ச்சர்ஸ் இன்க்ளூடட் இன் இந்தியா. ஸோ இப்போ இது எல்லாம் வந்துட்டு ஓவர் கம் பண்ணி மேனேஜ் பண்ணி இதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி ஒரு ரைட்ஸ், அதாவது ஹியூமன் ரைட்ஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஓகே, அது இந்தியாவை பொறுத்தளவில் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரொவைட்ஸ் ஃபார் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதாவது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்தியன் அரசியலமைப்பு சட்டம் வந்து நமக்கு கொஞ்சம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகளை டிக்ளேர் பண்ணுறாங்க. விச் இன்க்ளூட் ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சு, ஃப்ரீடம் ஆஃப் மொமெண்ட்டு, அந்த மாதிரிலாம் பல ஹெட்ஸில் வந்துட்டு நமக்கு என்ன சொல்கிறாங்க, நமக்குள்ள ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்துட்டு டிவைட் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ அப்போ அதனுடைய பேசிஸில் தான் பாக்கியுள்ள இப்போ நடந்துகிட்ருக்க எல்லா விஷயங்களையும் இதனுடைய பேசிஸில் மட்டும்தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இனி நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆல்ரெடி வந்துட்டு நம்ம பார்த்துருக்குறோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஜெனரலாக சொல்லப்போனோம் அப்படின்னா ஆர்டிகல்ஸ் 12 வந்துட்டு ஹியூமன் ரைட்ஸோட டெஃபினிஷன். ஆர்டிகல்ஸ் 13 அப்படிங்கிறது லாஸ் ஆஃப் இன்கன்சிஸ்டன்ட் வித் ஆர் இன் டிரோகேஷன் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதாவது இது ரெண்டு தான், ஆர்டிகல்ஸ் 13 அண்ட் 14 வந்துட்டு ஜெனரலாக உள்ள ஒன்று, அதனோட டெஃபினிஷன் அப்புறம் ஜெனரலாக உள்ள ஆர்டிகல்ஸு. ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்தது மாதிரி பல ஹெட்ஸில் டிவைட் பண்ணியிருக்காங்க ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம், ஃபஸ்ட்டு ஹெட்டு ஜெனரல், அதில் ஆர்டிகல்ஸ் 13 ஆர்டிகல்ஸ் 12 13 அதில் வந்துடும். ஆர்டிகல்ஸ் ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டி அப்படின்னா சமத்துவம், எல்லாரும், அதாவது சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் அப்படின்றது ஈக்குவாலிட்டி. ஸோ அப்போ அதிൻ്റെ பேசிஸில் ஆர்டிகல் 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லோ, அதாவது சட்டத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே ஈக்குவல். தென் ஆர்டிகல்ஸ் 15
prohibition of discrimination on grounds of religion, race, caste, sex or place of birth. അതായത് prohibition of discrimination on grounds of அதாவது ரிலீஜியன் பேஸ்லேயோ ரேஸோ காஸ்ட்டோ செக்ஸோ இந்த மாதிரிയുള്ള பேஸில் வந்துட்டு வரக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் இல்லைன்னா வரக்கூடிய டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் அதெல்லாம் வந்துட்டு ப்ராஹிபிட் பண்ணுறதா இல்லாமையாக்குறது தடை பண்ணுறதா ஆர்டிகல்ஸ் 15. அதாவது நம்ம என்ன சொன்னோம்னா சட்டத்திற்கு முன் எல்லாரும் சமம். அது எந்த கலராக இருக்கலாம், எந்த ஜெண்டராக இருக்கலாம். இப்போ நம்மலாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ டிரான்ஸ்ஜெண்டருக்கு வந்துட்டு இப்போ நிறைய அனுகூலங்கள் நிறைய அதில் அவங்கள வந்துட்டு இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா அவங்கள வந்துட்டு ஓபிசி கேட்டகரியில் சாதாரண இதுக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி பர்டிகுலர் கேட்டகரியோ அதுலனா இப்போ செக்ஸ் பேஸில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து அதாவது விமன் அண்ட் மென். ஓகே, அப்போ இதில் வந்துட்டு டிரான்ஸ்ஜெண்டர் வந்து இதில் எதுலேயுமே சேராமல் இருந்தாங்க. ஸோ இப்போ வந்துட்டு அவங்கள வந்துட்டு ஓபிசி கேட்டகரியில் இப்போ எஸ்சி எஸ்டி ஜெனரல் ஓபிசி ஒய்எஸ் அந்த மாதிரி வர்றதில் டிரான்ஸ்ஜெண்டர்ஸை வந்துட்டு ஓபிசி கேட்டகரியில் இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அந்த மாதிரி வரும்போது மனுஷனாக பிறந்த எல்லாருமே அது எந்த கலராக இருக்கலாம், எந்த ஜாதியாக இருக்கலாம், எந்த மதமாக இருக்கலாம், இல்லை எந்த இடத்துல வேணாலும் பிறந்திருக்கலாம், ஹைடெக் சிட்டியில் பிறந்திருக்கலாம், இல்லை அப்படின்னு சொன்னால் பக்கா ஒரு கிராமத்தில் பிறந்திருக்கல. ஸோ எல்லா விதத்துலேயுமே வந்துட்டு நம்ம ஈக்குவல் அப்படின்றது தான் ஆர்டிகல்ஸ். இந்த மாதிரி பல தரத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை இல்லாமையாக்குறது தான் ஆர்டிகல்ஸ் 15 எக்ஸ்பிளைன் பண்ணுது. தென் ஆர்டிகல்ஸ் 16 ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். அதாவது பொது மேഖല സ്ഥാപനങ്ങളിൽ നമുക്ക് എംപ്ലോയ്മെൻറ്റിന് വേണ്ടിയിട്ടുള്ള ഇക്വാലിറ്റിയാണ് ആർട്ടിക്കിൾസ് 16. ഇനി ആർട്ടിക്കിൾസ് 17 അബോളിഷൻ ഓഫ് അൺടച്ചബിലിറ്റി. ഓക്കെ, ഇപ്പം നമ്മൾ ഒരുപാട് കാര്യങ്ങൾ നോക്കുന്നുണ്ട്, ഒരുപാട് കാണുന്നുണ്ട്. അൺടച്ചബിലിറ്റി, സോ നമുക്ക് ഇഷ്ടമില്ലാത്ത രീതിയിലുള്ള പെരുമാറ്റങ്ങളൊക്കെ നമുക്ക് അവോയ്ഡ് ചെയ്യാം. ദെൻ ആർട്ടിക്കിൾസ് 18 അബോളിഷൻ ഓഫ് ടൈറ്റിൽസ്. പല തരത്തിലുള്ള ടൈറ്റിൽസ് വഴി அதாவது நான் உயர்ந்தவர் அந்த மாதிரி உள்ள வேற்றுமை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு டைட்டில்ஸும் நம்ம வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டோம். அப்போ மெயினாக வந்துட்டு ஈக்குவாலிட்டியோட பேசிஸில் ஆர்டிகிள்ஸ் 14, 15, 16, 17, 18 வரைக்கும் உள்ளது வந்துட்டு ஈக்குவாலிட்டிയാണ്. இனி ரைட் டு ஃப்ரீடம். இப்போ சாதாரண நம்ம என்ன சொன்னாலும் எனக்கு எல்லாத்துக்குமே ஃப்ரீடம் இருக்குது இல்லையா, ரைட் டு ஃப்ரீடம். ஆர்டிகிள்ஸ் 19 ப்ரொடெக்ஷன் ஆஃப் சர்டன் ரைட்ஸ் ரிகார்டிங் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். அதாவது நமக்கு பேசுகிறதுக்குள்ள ஃப்ரீடம் இருக்குது. ஓகே, அதுதான் ஆர்டிகிள்ஸ் 19ல் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ப்ரொடெக்ஷன் ஆஃப் சர்டன் ரைட்ஸ் ரிகார்டிங் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். இப்போ நம்மளோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய சர்டன் ரைட்ஸ். ஆர்டிகிள்ஸ் 20 ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் convictions for offences. Then articles 21 protection of life and personal liberty. அதாவது articles 22 ப்ரொடெக்ஷன் எகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் இன் சர்டன் கேசஸ். இப்போ இதெல்லாம் வந்துட்டு நமக்குள்ள ஃப்ரீடம். அதாவது நம்ம என்ன பேசணும், நம்ம என்ன செய்யணும், நம்ம என்ன எந்த மாதிரி இருக்கணும், இல்லைன்னா நம்ம எப்படி வாழணும், அந்த மாதிரி உள்ளதெல்லாம் நமக்குள்ள வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் முடிவு பண்ணுறதுக்குள்ள ரைட்ஸ். தட் இஸ் ரைட் டு ஃப்ரீடம். அது ആർട്ടിക്കിൾസ് 19 മുതൽ 22 വരെ ആർട്ടിക്കിൾസ് റൈറ്റ് ടു ഫ്രീഡമാണ് പറയുന്നത്. ഓക്കെ, ഇനി റൈറ്റ്സ് എഗെയിൻസ്റ്റ് എക്സ്പ്ലോയിറ്റേഷൻ. Okay, rights against exploitation. Articles 23 prohibition of traffic in human beings and forced labor. அதே மாதிரி articles 24 prohibition of employment of children in factories etc. ஓகே, அப்போ articles 23ம் 24ம் exploitation. அதாவது நமக்கு இஷ்டமுள்ள இடத்துல போய் நமக்கு வேலை பார்க்கலாம். அதே மாதிரி சைல்டு லேபர், அதாவது குழந்தை தொழில் வந்துட்டு நம்ம இல்லாமல் ஆக்கணும். ஸோ இது ரெண்டும் தான் ரைட் எகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளோட்டேஷனில் சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து கான்ஸ்டிடியூஷனல் கான்டெக்ஸ்ட் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸில் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன். அதில் ஆர்டிகிள்ஸ் 25 பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் கான்சைன்ஸ் அண்ட் ஃப்ரீ ப்ரொஃபஷன் ப்ராக்டிஸ் அண்டு ப்ரொபகேஷன் ஆஃப் ரிலீஜன். நமக்கு இஷ்டம் உள்ள ரிலீஜனில் நம்ம இருக்கிறதுக்கும் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கும் அதில் உள்ள காரியங்களை ஃப்ரீயாக பண்ணுறதுக்குள்ள ரைட்ஸ் இருக்குது. தென் ஆர்டிகிள்ஸ் 26 ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ். ஓரோ தரத்தில் ஓரோ ரிலீஜியஸில் வரக்கூடிய அஃபேர்ஸை நம்ம மேனேஜ் பண்ணுறக்குள்ள ரைட்ஸ். தென் ஆர்டிகிள்ஸ் 27 ஃப்ரீடம் ஆஸ் டு பேமெண்ட் ஆஃப் டேக்ஸஸ் ஃபார் ப்ரமோஷன் ஆஃப் எனி பர்டிகுலர் ரிலீஜன்.
ஒரு பர்டிகுலர் ரிலீஜனில் ப்ரொமோட் பண்ணுறதுக்கோ இல்லை அந்த மாதிரி உள்ளதுக்கு டேக்ஸ் பே பண்ணுறதுக்கோ எல்லாத்துக்குள்ள ரைட்ஸ் இருக்குது. தென் ஆர்டிகிள் 28 ஃப்ரீடம் as to attendance at religious instruction or religious worship in certain educational institutions. ஓரோ எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயும் இப்போ சாதாரண நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்டியன் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்கூலெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அப்படி இல்லை அப்படின்னா காலையில் கேட்டிசம் கிளாஸோ இல்லை அந்த சில ஸ்கூலுகளில் வந்துட்டு அதை அதாவது ஓரோ மதத்துக்கும் ஓரோ ரீதியில் உள்ள சின்ன கிளாஸ் அதாவது அந்த மாதிரி உள்ள கிளாஸுகள்லாம் கொடுக்கலாம். அப்போ அதெல்லாம் நமக்கு வந்துட்டு ரிசீவ் பண்ணுறதுக்குள்ள ரைட்ஸு இருக்குது. அதான் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன். அது ஆர்டிகல்ஸ் 25 to 28 வரைக்கும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸில் கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் அது ஆர்டிகல்ஸ் 29 ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ். அதாவது மைனாரிட்டிஸ் அப்படின்னா இப்போ நம்ம சாதாரண சொல்கிறது எஸ்சி எஸ்டி அந்த மாதிரி உள்ள விவாதத்தில் வர்றவங்கள தான் நம்ம வந்துட்டு மைனாரிட்டி அப்படிங்கிறது. ஸோ இப்போ அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது ஆர்டிகல்ஸ் 29. ஆர்டிகல்ஸ் 30 ரைட் ஆஃப் மைனாரிட்டிஸ் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்டர் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸு. மைனாரிட்டிஸ் குரூப்பினை எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்குள்ள அல்லைங்க அட்மிட் பண்ணுறதுக்குள்ள ரைட்ஸ் இருக்குது. தென் ஆர்டிகல்ஸ் 31 சேவிங் ஆஃப் சர்டன் லாஸ், அதாவது அது ரீப்ளேஸ்டான. ஆர்டிகல்ஸ் 31A சேவிங்ஸ் ஆஃப் லாஸ் ப்ரொவைடிங் ஃபார் அக்விசிஷன் ஆஃப் எஸ்டேட்ஸ் எக்ஸெட்ரா. அதாவது நம்ம ரியல் எஸ்டேட்டில் இடங்கள் வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ மைனாரிட்டி பேஸ் பண்ணி வர்றதும் கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ஆர்டிகல்ஸ் 29 to 31 வரைக்கும். இனி வேலிடேஷன் ஆஃப் சர்டன் ஆக்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஓகே, அது சேவிங்ஸ் ஆஃப் லாஸ் கிவன் எஃபெக்ட் டு சர்டன் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ். இனி ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸில் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல்ஸ் 32 ரெமிடிஸ் ஃபார் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ரைட்ஸ் கன்சர்ன்டு பை திஸ் பார்ட். இப்போ இவ்வளோ ரைட்ஸும் நமக்கு பல ஹெட்ஸில் பல ஆர்டிகிள்ஸில் நமக்கு ரைட்ஸுகள் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அதனுடைய ரெமிடிஸ் அதில் ஏதாவது வயலேஷன் ஆச்சு இல்லைன்னா ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே ரெமிடிஸ் தான் ஆர்டிகிள்ஸ் 32ல் சொல்லியிருக்காங்க. ஓரோ ரீதியிலையும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன அதுக்குள்ளே ரெமிடி என்ன அப்படின்றது தான் ஆர்டிகிள்ஸ் 32ல் சொல்லியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ.